125 டிபி சவுண்டாங்க, டெசிமல் சவுண்டு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு பார்க்கப்படுது. விராட் கோலி 50th செஞ்சுரி அடித்தார்ல, அப்போவே வந்து கரகோஷம் வந்து 121 டிபி தான். ஆனால் தோனியோடைய என்ட்ரியில், அதாவது இந்த தோனி என்ட்ரி ஆகும்போது கிட்டத்தட்ட சிஎஸ்கேவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட இந்த நிலையில் 125 இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்குறாங்கங்க. அதற்கு அடுத்தது இந்த நிகழ்வில் சில சுவாரஸ்யங்கள் நடந்தது. தோனி என்ன பண்ணுறாரு, இவர் அவுட் ஆயிடுறாரு இல்லையா, சிவம் தூபே. அவர் அவுட் ஆனோன்னா ரசிகர்கள்லாம் தோனிக்காக காத்திருக்கும்போது ஜடேஜா என்ன பண்ணுறாரு, அவர் பேட் எடுத்துகிட்டு நைட்டாக உள்ளே வராரு. அதுதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் வந்துட்டு அப்படி வெளில போவார். அதுக்கப்புறம் தோனி உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ரசல் அவரால் தாங்க முடியலங்க, ஏன்னா விசில் அடிக்கிறாங்க. 125 டிபினா என்ன, இன்னும் கொஞ்சம் என்ன காதுலேருந்து ரத்தமே வருங்க, அந்த அளவுக்கு சத்தம் விடுறாங்க சேப்பாக்கம் ரசிகர்கள். ரசல் வந்து காதையே மூடிட்டார், வலி தாங்கலை அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? சென்னையில் தோனிக்கு பயங்கர ஆதரவுன்னு மட்டும் சொல்லாதீங்க. சென்னை மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ஆதரவு தான் இருக்குது. இது ஒரு பிராண்டாகவே மாற்றிட்டாங்க. தோனி வந்து கடைசி 17-18 ஓவரில் வருவார். அதற்காக காத்திருப்பது ஒரு தவங்க வர மாதிரி அவங்களுடைய மனநிலையை மாற்றி தோனியை தெய்வமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் நல்லா கிளியராக சொன்னால் இது ஒரு விளம்பர யுத்தி தான். அதுக்கு ரசிகர்கள் பலிக்கடா ஆகிறாங்க தெரிந்தே.